கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். சரி, இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 4 2026. சரி, அப்பப்போ வந்து தேதியும் சொல்லிடுறேன். ஆஹ் இது என்னன்னா லோக்கல் செய்தி தான். இந்த லோக்கல் செய்தியில் தமிழ்நாடு அளவு இந்தியா அளவு என்னென்ன உண்டோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ அப்டேட் பண்ணி பேச போகிறோம். என்ன சில விஷயங்கள்லாம் பார்த்தா ஷாக்காக இருக்குது, என்ன இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது உண்மையிலேயே முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளிநாட்டு செய்தி, அது வெளிநாட்டு செய்தியில் டிஃப்ரெண்ட்டாக என்ன முடியுமோ அது. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக முடிய வழி இல்லை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் வந்து ஈரான் செய்தி தான் முன்னாடி வந்து நிற்குது. அதுக்கப்புறம் உள்ளூர் செய்திகளில் அரசியல், அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய சிலர்கிட்ட வந்து பேட்டி எடுத்து போகிறது, இது போகிற அந்த மாதிரி சில ஐட்டங்களை வந்து போட்டுட்ருக்கோம். சரி, இப்போ வந்து நம்ம உள்ளூர் அரசியல் மட்டும் பேச போகிறோம். உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் பண்ணி, ஹை பட்டனை கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். ஏற்கனவே முன்னாடி வந்து நம்ம இவிஎம் பற்றி ஒரு டீட்டெயிலாக போட்டிருந்தோம். அதுக்கான வியூஸ் ரொம்ப நல்லா போச்சு. இந்த ஏகப்பட்டவர் இன்னைக்கு வரைக்கும் இந்த குளத்தூரில் வந்து பிரச்சனை ஆன உடனே நமக்கு ஏகப்பட்ட பேர் வந்து மெசேஜ்லேயும் ஃபோன்லேயும் சொல்கிறாங்க, நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது குருவி உட்கார பணமல் வந்து கதையாக இருக்கலாம். ஆனால் இவிஎம்ல வந்து கோளாறு இருக்குங்கிறத நான் வந்து அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கேன். என்ன ஏகப்பட்ட டீட்டெயில் எடுத்திருந்தேன். அதனால் அது பற்றி சரி, இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அரசு, இப்போ தாவேகா ஆட்சி பண்ணக்கூடிய விஜய் ஆட்சி பண்ணக்கூடிய தமிழ்நாடு அரசு எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வந்து இபி ஐட்டங்கள் வந்து உண்மையிலேயே வந்து பெரிய அளவுக்கு மோசம் பண்ணுறாங்க. அது நம்ப வச்சு கழுத்தறுத்த மாதிரி ஆகிப்போச்சு. என்னென்னா, நம்பர் 1, 200 யூனிட் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தாண்டி எக்கச்சக்கமாக அதிகமான அளவுக்கு கரண்ட் பில்லு வருது. அப்படின்னா இப்போ எனக்கே எடுத்துக்கிறோமே, எனக்குன்னா நான் வந்து ஓகே ஏசி இருக்குது, ரைட். அப்போ ஏசி இருக்கு அப்படின்னு நம்ம முன்னாடி ஏசியை பற்றியும் பேசியிருந்தோம். அப்போ உங்கள் வீட்டில் ஏசிலாம் ஒத்துக்கிட்டேன் அப்படி இல்லை. நமக்கு வந்து இங்கே வாழும்போது சாக முடியாது. அப்போ ஏசி இருக்குது. எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து மரத்தை வளர்த்து இது வளர்த்து இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா ஏசி வந்து குறைச்சிக்கிடுவோம். ஏசி இருக்குது. அப்போ என்னென்னா, முன்னாடி வந்து 100 யூனிட் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ரூ. 2.50, ரூ. 4, ரூ. 6, ரூ. 8 வரைக்கும் வரும். இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ 500 யூனிட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 100 யூனிட் மட்டும் தான் ஃப்ரீ. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரூ. 4.50, ரூ. 8, ரூ. 11.30 வரைக்கும் அப்படி போயிடுது. அப்போ என்ன ஆகுது, எனக்கு வந்து போன வருஷம் இதே நேரத்தில் வந்த கரண்ட் பில் எவ்வளோன்னா 4000, 4500, 3800 அந்த ரேஞ்ச் வந்தது. இப்போது சமீபத்தில் வந்து பார்த்தா 8600 வந்துருந்துச்சு. ஆனால் இத்தனைக்கும் போன வருஷம் 2 ஏசி பயன்படுத்திட்டு இருந்த நேரத்தில் இவ்வளோ வந்துச்சு. இப்போ ஒரு ஏசி பயன்படுத்தும் போது 8600. இப்போ அதுக்கு அடுத்து 2 ஏசி ஓடிட்டு இருக்கா. அடுத்து என்ன பில்லு வரப்போகுதுன்னு தெரியல. ஒரு 10-12 வரும்னு நினைக்கிறேன். அப்போ இது வந்து நேரடியாக பொதுமக்கள்கிட்ட வந்து பொய் சொல்லி கழுத்தறுக்கிற வேலை இந்த அரசு பண்ணுறது. கேட்டால் வந்து எனக்கு கடன் இருக்குது இது இருக்குது அப்படின்னா முன்னாடி வந்து சொல்லும் போது தெரியாதா? ஏன்னா நான் தமிழ்நாட்டில் வந்து கடன் குறைவாக இருக்கு என்ன சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல அது. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு செய்தியாக இருக்குது, டிஎன்இபி வந்து திடீர் அதிரடி. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து திடீர் அதிரடியாம். என்ன அப்படின்னா, வருவாய் இழப்பை குறைக்க மின்சார வாரியம் புதிய நடைமுறை, 90+ நாட்கள் பயன்பாட்டில் இல்லாத மின் இணைப்புகளை நீக்க திட்டம். ஒரு 3 மாதம் தாண்டி 3 மாதம் வரைக்கும் எந்த ஒரு இதுவும் பண்ணலை, யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை வந்து நீக்கிறாங்களாம். அதை இதில் வந்து என்ன பெரிய நடவடிக்கையா? ஒரு நடவடிக்கை தெரியல. சரி, அது போக மீட்டரை அகற்றவும் நடவடிக்கை. இந்த நடவடிக்கை குறித்து நுகர்வோருக்கு எஸ்எம்எஸ் அலர்ட் அனுப்பப்படும் என தகவல். எப்போ உங்கள் வீட்டில் வந்து 3 மாதத்துக்கு மேலே வந்து மீட்டர் பெட்டி இருக்குது, ஆனால் யூஸே ஆகாமல் இருக்குது, 0 யூசேஜில் இருக்குது, அதனால நாங்கள் தூக்க போகிறோம் அப்படின்னு எஸ்எம்எஸ் போடுவாங்களாம். எஸ்எம்எஸ் ஒழுங்காக வர ஏற்கனவே உருப்படியாக பண்ணுறது தெரியல. அது வந்து சரி ஓரளவு பரவாயில்லன்னு வச்சுக்குவோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தரோட கமெண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, பைத்தியமா இவனுங்க காசு வாங்கிட்டு தான் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்படி ஒவ்வொரு கனெக்ஷன் கொடுக்கும்போது பெரிய அளவு காசு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் மின்சாரம் உபயோகிச்சா கட்டணம் கட்ட போகிறாங்க, உபயோகிக்கலைன்னா கட்ட போகிறதில்ல. இதில் என்ன வருவாய் இழப்பு? ஸோ இது சரியான கேள்வி. நம்ம வந்து இது கட்டும்போது ஒரு இதுக்கும் வந்து 5000, 10,000, 30,000, 35,000 சொல்லிட்டு வந்து நமக்கு மின்சார வாரியத்துக்கு கட்டணம் கட்டுறோம். அப்புறம் டெபாசிட் வேற வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கி வச்சுட்டு 3 மாதம் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு கட்ட போகிறோம். யூஸே பண்ணலைன்னா 1 வருஷம் ஆனாச்சுன்னா எனக்கு யூஸ் பண்ணலை இருக்கட்டும். ஆனால் அதுதான் வந்து நாங்கள் கட்டணம் முதல்ல அட்வான்ஸாக கட்டி வச்சிருக்கோமே அந்த மீட்டர் எல்லாத்தையும். நீங்கள் திடீர்னு வந்து எடுக்க போகிறோன்னு நீங்கள் என்னத்தை வருவாய் இழப்பை குறைச்சிட போகிறீங்க? நீங்கள் முதல்ல அங்கே வந்து லீக்கேஜ் ஆகக்கூடிய ஊழலை குறைச்சினாலே உங்களுக்கு நிறையா குறைஞ்சிரும். ஏகப்பட்ட ஊழல், கொஞ்ச நெஞ்ச ஊழல் எல்லாம் மின்சார வாரியத்தில், போக்குவரத்தாக இருக்கட்டும், மின்சார வாரியமாக இருக்கட்டும், பயங்கர மோசம். இது இப்போ இல்லை, இந்த தாவேக அரசு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி திமுக அரசு, அதுக்கு முன்னாடி அதிமுக அரசு, எல்லா அரசுலையும்
இது போக்குவரத்தா இருக்கட்டும், மின்சார வாரியமா இருக்கட்டும், பயங்கரமான ஊழல். கொஞ்ச நஞ்ச ஊழல் இல்ல. அவ்வளோ ஊழல் பண்ணிட்டு, இத போய் புடுங்குனா மட்டும் வந்து இது சொன்ன மாரி தான் இருக்கு. கண்ணாடி திருப்புனா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடும் அப்படின்னு சொன்ன மாரி, இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டா உங்களுக்கு எப்படி வருவாய் இழப்பு எப்படி வரும்? ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அதுல வந்து தப்பா ம இது வந்து கனெக்ஷன் குடுத்திருந்தா தான் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருமே. அப்ப என்ன சொன்னாங்க, 6 மாசம் வீட்டை பூட்டி வச்சுட்டு, வெளிநாட்டுல இல்லன்னா வேற ஊர்ல போய் பசங்கள பார்த்துட்டு, அங்கேயே கொஞ்ச நாள் இருந்துட்டு வர்றவங்க இருப்பாங்க. திரும்ப வந்தா கரண்ட் இல்லாம புது கனெக்ஷன் வாங்க வந்து ஈபி ஆஃபீஸ்ல நிப்பாங்களா? தற்குறிங்க கையில நாட்டை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி அவர் தற்குறின்னு அவர் சொல்றாரு. நம்ம சொல்ல வரல. அது வந்து ஒருத்தர் அந்த மாரி சொல்லியிருக்கிறாரு. ஓகே. இதுல இன்னும் ஒரு இது ஈபி சம்மந்தப்பட்டு இன்னொரு இது வந்திருக்கு. அந்த இதையும் அ போடுறேன். அந்த அந்த பிக்சரையும் போடுறேன் வந்து. என்னன்னா, இந்த மாரி சாதாரண இதுக்கு முன்னாடி வந்து சென்ற முறை கரண்ட் பில் ரூ. 350. ஆனா, இந்த முறை ரூ. 19,426 மின் கட்டணத்தை பார்த்து தான் கூலி தொழிலாளி அப்படின்னா கடலூர்ல இந்த மாதிரி நடந்திருக்கு. இது என்ன போன முறை கரண்ட் பில் ரூ. 350. ஆனா இந்த முறை ரூ. 19,426 மின் கட்டணத்தை பார்த்து ஷாக் ஆன கூலி தொழிலாளி அப்படின்னு போட்டு அதுக்கான வந்து டீட்டெயில் பூரா என்னென்ன மாதிரி ரூ. 3,509, அதுக்கப்புறம் வந்து சிசி சார்ஜ்னு ஒன்று, அது வந்து ரூ. 14,992, அதுக்கப்புறம் ரூ. 5, ரூ. 37, அதுக்கப்புறம் -0 ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு 0.05 அப்படின்னு போட்டு ரூ. 19,426 போட்டிருக்காங்க. இதை விட அப்போ இவங்க வந்து ஒழுங்கா எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, ஒழுங்கா பண்றாங்களா? முதல்ல வேலை பார்க்குறாங்க இல்லையா? அதாவது நம்ம என்ன சொல்றது, மின் வாரியத்தில் மேலே ஏறி கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குற அந்த தொழிலாளி இருக்காங்க இல்லையா? அவங்க வார்டு பாவம். ஆனா அதிகாரிகள் சொல்லி உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் வந்து கரெக்டா மேய்க்கணும். என்னன்னா லஞ்சம் ஊழல்னு சொல்லி பெருத்து போய் தொப்பியை தூக்கிட்டு நடக்க முடியாம அவங்க வந்து படுத்துற பாடு இருக்கு இல்லையா, அவங்கள முதல்ல கவனிச்சாலே போதும், எல்லாமே சரியா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே. இந்த கரண்ட் இது வந்து பெரிய ஷாக் இல்லையா? இது மிகப்பெரிய ஷாக் இது. ஓகே. இப்போ வந்து அடுத்தடுத்து ஒரு ஒரு செய்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவோம். தமிழ்நாடு செய்தியில ஒரு 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 என்ன சொல்றேன்னா தமிழ்நாடு செய்தி, அந்த தமிழ்நாடு செய்தியில வந்து அப்புறம் இந்திய செய்தி மொத்தத்துக்கு பேசுவோம். தமிழ்நாடு செய்தியில வந்து நம்ம அவர் பொன்ராஜ் இருக்கார் இல்லையா? அப்துல் கலாமோட ஆ இவரா வந்து உதவியாளரா இருந்தவரு பொன்ராஜ். ஓகே. பொன்ராஜ் வந்து ஏற்கனவே நிறைய விஷயங்கள தைரியமா புட்டு புட்டு வைக்கிறாரு. ஏன்னா வந்து அவரு படிச்சவரு, அதிகாரத்துல கூட இருந்தவரு. அதுக்கப்புறம் அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அதே நேரத்துல மக்களுக்கு நேர்மையா என்னென்ன பண்ணணுமோ, அது அரசியலா இருக்கட்டும், வெளிநாட்டு செய்தியா இருக்கட்டும், எல்லா செய்தியும் பேசுறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அனிதாவின் மரணத்தை விஜய் ஒரு பிசினஸ் வாய்ப்பாகவே பார்த்தார் அப்படின்னு பொன்ராஜ் சொல்றாரு. இது எந்த தரவுகள் அடிப்படை சொல்றாருன்னு தெரியல. அந்த விஷயம் வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். சுமார் 50,000 கோடி சந்தை மதிப்புள்ள நீட் போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள். அப்போ நீட் ட்ரைனிங் சென்டர்னு சொல்லி போடுறாங்களே இங்கே சென்னையில் அண்ணா நகரில் பார்த்தா நீட்டு தேர்வு மையம் அத்தனை இருக்கு. இது தேர்வு மையம்ல நீட்டு ட்ரைனிங் சென்டர் அவ்வளோ இருக்கு. பார்த்தா நீங்க வந்து ரூ. 35,000, ரூ. 50,000, ரூ. 1,00,000 அப்படின்னு கட்ட சொல்லி எக்கச்சக்கமான பேர் கட்டி, அப்புறம் வெளியில இருந்து வர்றவங்கலாம் வந்து ஹாஸ்டல்ல தங்கி இருந்து அங்க கட்டி எல்லாம் படிக்கிறாங்க. படிச்சதுக்கப்புறம் எவ்வளவு பேர் பாஸ் பண்றாங்கன்னு அது ஒரு பக்கம். ஆனா இது வந்து வருஷத்துக்கு இந்திய அளவுல 50,000 கோடி ரூபாய் வந்து சந்தை. இந்த போட்டித் தேர்வு மையங்களும் முதலீட்டாளராக விஜய் இருக்கிறார். ஸோ இந்த இடங்கள்ல எத்தனை கம்பெனிகளுக்கு, எத்தனை இடங்களுக்கு வந்து இவர் வந்து முதலீடு பண்ணி அதுல இருந்து எக்கச்சக்கமா காசு பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கான தரவுகள் வந்து டீட்டெயில் வந்து வெளியில என்ன கொடுத்தாருன்னு தெரியல. ஆனா ஒரு பேச்சுல சொல்லியிருக்கிறாரு, ஒருபுறம் முதலீடு செய்து லாபம் பார்த்து கொண்டு மறுபுறம் நீட்டுக்கு எதிராக விஜய் எவ்வாறு உண்மையாக நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. அவரோட கருத்து வந்து ரொம்ப என்ன சொல்றது, தரவுகள் கொடுத்தாருன்னு கரெக்டா இருக்கும். தரவு இருந்துச்சுன்னா அது வந்து வேற விஷயம். சரி. இப்போ வந்து நம்ம இவர் சு வெங்கடேசன் எம்பி என்ன சொல்றாரு வந்து, கொடுமைன்னா என்ன சொல்றாருன்னா, 24,000 பேர் பேசும் சமஸ்கிருதத்தை கற்பிக்க 6,100 ஆசிரியர்கள் நியமனம், 7 கோடி பேர் பேசும் தமிழை கற்பிக்க 12 ஆசிரியர்கள் மட்டுமே நியமனம். இது எவ்வளவு கேடுகட்டத்தனம், கேவலமானதான். இதை பத்தி பேசுறதுக்கு ஆளே இல்லையா? ஓகே. நீ வந்து 6,100 பேர் வந்து அங்க நியமிச்சுக்கோ, பரவாயில்ல. அப்போ 7 கோடி பேர் பேசக்கூடிய தமிழை கற்பிக்கிறதுக்கு வந்து 25,000 ஆசிரியர்களை நியமிக்கணும். 25,000, 30,000, 50,000 ஆசிரியர்களை நியமிக்கணும். அதை விட்டு போட்டு வந்து வெறுமனே 12 ஆசிரியர் மட்டுமா? அதாவது மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், ஒடிசா மாநிலங்களில் அனைத்து பள்ளிகளுக்கும் சமஸ்கிருத ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டாகிவிட்டது. இதுதான் பிரதமர் மோடி பெருமை பேசும் PM ஸ்ரீ பள்ளியின் புள்ளி விவரம். MP வெங்கடேசன் சொல்றாரு. ஓகே. இது உண்மையிலேயே
எவ்வளவு வந்து கேவலமான கேடுகட்டத்தனம். இதுக்கு வந்து முட்டு கொடுக்குறதுக்கு ஒரு கோஷ்டி வருவாங்க. ஓகே, சமஸ்கிருதம் வந்து அழியணும் போகணும் அப்படின்னு நம்ம எண்ணம் இல்லை. சமஸ்கிருதம் இருக்கட்டும், அதுவும் வந்து ஒரு செம்மொழி, ரைட், ஓகே, ஃபைன். ஆனா சமஸ்கிருதம் பேச்சு வழக்கில் இருக்கா? இல்ல. தமிழ் வந்து செம்மொழி, பேச்சு வழக்கில் இருக்கு, கணினி மொழியா இருக்கு, எல்லா விதத்திலும் டாப்ல இருக்கு. ஆனா இந்த மொழியை வந்து இவ்வளவு கேவலமா இவ்வளவு மோசமா நடத்தக்கூடிய பிஎம்ஸ்ரீ திட்டம் இப்ப சமீபத்தில் தான் கேரளால ஆளும் காங்கிரஸ் அரசு ஓகே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசு வந்து அடுத்து ஓகே சொல்லிடுவாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் ஆள்றது வந்து நம்ம திராவிட சம்பந்தப்பட்ட கட்சிகள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்துருவோம். சரி, இப்போ வந்து ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளுக்கு போய் அங்கே சம்பாதிச்சு பணத்தை அனுப்பக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அதை வச்சு தான் நிறைய நாடுகளுக்கு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நிறைய வந்து இந்தியா வந்து அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப பெரிய அளவு அரபு நாடுகள்லேருந்து கொஞ்சம் அமெரிக்காவிலேருந்துலாம் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஒவ்வொரு நாடும் எந்த அளவு வந்திருக்கு ஒரு டேட்டா வந்திருக்கு, அதை பற்றி நம்ம பேசிடுவோம். மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் கண்டினியூ டு பவர் தேர் ஹோம் எக்கானமி த்ரூ மணி சென்ட் பேக் டு தேர் ஃபேமிலி. ஏன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு சவுதி அரேபியாவில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, மாதத்துக்கு வந்து ஒரு 1000 ரியால் சம்பளம் வாங்குறாரு. 1000 ரியால் வந்து கிட்டத்தட்ட 22,000 23,000 கணக்கு வச்சுக்கங்களேன். அப்போ 1000 ரியால் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதில் கொஞ்சம் ஒரு 200 ரியால் வந்து சாப்பிட்டுட்டு மிச்சது 15,000 ரூபா நம்ம ரூபாய்க்கு அனுப்புறாரு அப்படின்னா, அது மாதிரி 1 கோடி பேர், அதாவது அவர் அந்த வேலைக்கு மட்டும் இல்லை, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூபாய்க்கு வந்து மாதத்துக்கு வந்து 1,50,000 ரூபா 2,00,000 ரூபா 8,00,000 ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறான்னு வச்சுக்கலேன். அவங்க வந்து அப்பப்போ அவங்க குடும்பத்துக்கு இதுக்கெல்லாம் அனுப்பும்போது அந்த பணம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக வருது. அந்த விதத்தில் டாப் ரெமிட்டன்ஸ் ரிசிபியன்ட் சொல்லி லிஸ்ட் வந்திருக்கு. அந்த லிஸ்ட்டை வாசிடுறேன். இந்தியா வந்து $125 பில்லியன். அப்போ 1 பில்லியன்கிறது 10,000 கோடி. 125 பில்லியன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எவ்வளோ ஆச்சு? ஒரு 12 லட்சம் கோடி. ஆமாம், 125 பில்லியன் 12 லட்சம் கோடி. ஓகே, மெக்சிகோ 67 பில்லியன், சைனா 50 பில்லியன். அப்போ இந்தியாவோட ஒரு 40% தான் சைனா வந்து வெளிநாட்டில். ஏன்னா சைனா ஆட்கள் அரபு நாட்டில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, ஆப்பிரிக்கன் நாடுகளில் இருக்காங்க, நிறைய இடங்கள் இருக்காங்க. சைனாவும் குறைஞ்ச ஆட்கள் இல்லை. ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய ரெமிட்டன்ஸ் 50 பில்லியன் தான். அதே மாதிரி பிலிப்பைன்ஸ் வந்து 40 பில்லியன். ஏன்னா அரபு நாடுகளில் பிலிப்பைன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து 26 பில்லியன், ஈஜிப்ட் வந்து 24 பில்லியன், பங்களாதேஷ் வந்து 23 பில்லியன், நைஜீரியா வந்து 20 பில்லியன், ஜெர்மனி 20.4 பில்லியன், குவாட்டமேலா வந்து 19.9, கிட்டத்தட்ட 20 பில்லியன். இந்தியா ரிமைன்ஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிசிபியன்ட் ஆஃப் ரெமிட்டன்சஸ், ரிசீவிங் நியர்லி ட்வைஸ் அஸ் மச் அஸ் செகண்ட் பிளேஸ்ட் மெக்சிகோ. எப்படின்னா மெக்சிகோ 67 பில்லியன், அப்படியே டபுள் ஆகுன்னு அப்படின்னா 124 பில்லியன். அப்போது 2வது பிளேஸில் கூட டபுள் மடங்கு வந்து இந்தியா வந்து டாப் ரிசீவ் ஆகிட்டு. அப்போ நம்ம மக்கள் வந்து அதாவது திரைக்கடலோடி திரவியம் தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான். இந்த மக்களை வந்து நம்ம இந்திய அரசும் சரியாக வந்து கரெக்டாக பார்த்துக்கறணும். ஆனால் நம்ம இதில் வந்து வேலைக்குன்னு போகிறாங்க இல்லையா, அரபு நாடுலேருந்து வரக்கூடிய நம்ம சகோதரர்கள் கூலி தொழிலாளர்கள் வந்து நம்ம அங்கே இருக்கிற எம்பசியாக இருக்கட்டும், நம்ம ஆட்களாக இருக்கட்டும், அவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க, இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற தூதரகம், துணை தூதரகம், அதாவது கான்சுலேட்டாக இருக்கட்டும், எம்பசியாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து ரொம்ப இருமாப்பாக இருக்கிறது நான் அரபு நாட்டில் பார்த்துருக்கேன். வந்து உண்மையிலேயே அவங்க வந்து நிறைய திருந்தணும் அப்படிங்கிறது தான் இது மூலம் சொல்லக்கூடியது. சரி, இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி E20 இந்த மாதிரி பெட்ரோல் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து ரொம்ப முக்கியமாக அடுத்து ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி வந்து ரொம்ப முக்கியமான செய்தி. பிக் பிரேக்னா ஃப்ரம் August 5, ஓகே, த கவர்மெண்ட் வில் மேக் 100% எத்தனால் ஃப்ரீ. ஏன்னா எத்தனால் வந்து 2%, 1.5%, 2%, 8%, 9%, 20% வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அது எத்தனால் போட்டோம்னா மெஷின் பூரா வந்து நம்மளுடைய வண்டி பூரா வீணா போய் சொல்லிட்டு இருக்காங்க. 100% எத்தனால் ஃப்ரீ அதை வந்து கொடுக்க போறாங்களாம். எப்போ? August 5 அந்த இது வந்து எவ்வளோன்னா 125 ரூபாய் ஒரு லிட்டரு. ஓகே, அவைலபிள் அஸ் எ ப்ரீமியம் ஃபியூல் அஸ் அரௌண்ட் 125 பெர் லிட்டர். while regular E20 petrol will continue to be sold at 105 to 110 per liter. அப்போ 105லேருந்து 110 ரூபாய்க்கு E20யும், மற்ற இது வந்து பியூர் எத்தனால் வந்து 125 ரூபாயுமா. இப்போ நம்ம சும்மாவே வந்து இது என்ன போடுறோம், எக்ஸ்ட்ரா சூப்பர் அப்படின்னு சொல்லி போடுவோம் இங்கே நம்ம பெட்ரோல் பங்கு போனோம்னா. அது வந்து இப்போ பியூர் எத்தனால் ஃப்ரீ வந்து 125 ரூபாயா. செய்யுங்கடா, உங்கள் காலம், உங்கள் நேரம், இந்த காசெல்லாம் கொண்டு போய் அடிச்சு அந்த காசை அடித்து அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு இந்த இயற்கை இந்த இது பார்க்கத்தானே, இந்த உலகம் பார்க்கத்தானே போகுது. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் பிளான்ஸ் டு செல் 100% பெட்ரோல் ஃப்ரம் 5 August வித்தவுட் எத்தனால் அட் பிரைஸ் ஆஃப் 125 வித் 0 அடல்ட்ரேஷன். அது அடல்ட்ரேஷன் இல்லை, இவங்க சொல்லுவாங்க அடல்ட்ரேஷன் தான், கலப்படங்கிறதான் எக்கச்சக்கமாக பண்ணிகிட்டே இருப்பாங்களே. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயத்துல வந்து தமிழ்நாடு, இந்திய அளவுல அப்படின்னா, இதுதான் இன்னைக்கான செய்தி. இந்த இதுல வந்து நான் அடுத்து நமக்கு இன்னொரு ரிமைண்டர் தான். ஆ இந்த மாரி நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அத வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆன்லைன்ல போய் இது பண்ணி பார்த்து எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபில்லப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்னைக்கான செய்தி இவ்வளவுதான். அடுத்த செய்தியில சந்திப்போம். நன்றி.